ஒண்ணு சொல்லட்டேன் நானு. உன் பொண்டாட்டி 8 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்தாளா? எங்க இருந்து வாங்கிட்டு வந்தா? அவங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுல போனவனே கொடுத்துட்டாங்களா? இல்லங்க, அவங்க கேஸ் போட்டு வாங்கினாங்க. கேஸ் போட்டா? ஆமா. சொத்துல கேஸ் போட்டாடா. ஏமா நல்லா கை தட்டுங்கம்மா. 1989 டாக்டர் கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை சட்டத்தை போட்டவர். இந்த நாய் பொண்டாட்டி அணைச்சி பொண்டாட்டி கேஸ் போட வச்சு 8 லட்சத்தை வாங்கி வந்துருக்கான். ஆனா நீ அவர் என்ன செஞ்சாரு கொடுத்தவர் அவர் தானடா. அது மட்டும் இல்லடா, உனக்கு 2 பேத்திக்கிறாங்கல்ல, காலையில அதுக்கு சாப்பாடு போட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறியா? இல்லைங்க, பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சாப்பாடு போட்டுருந்தாங்க. இப்ப காலையில நீ போட்டே கிடையாது. காலை சிற்றுண்டி திட்டத்தின் மூலமாக பிஞ்சி குழந்தைகளுக்கெல்லாம் உணவு வழங்குகிற தலைவர் அல்லவா? நல்லா தெரியுது. அப்படி இருக்கும் போது நீ போய் என்ன செஞ்சாருன்னு சொல்லாம கேட்கலாமா? இதை போல எச்சடி ஏண்டா தாய் வீட்டு சீதனம்